யோ தரகர, மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உடனே 4 இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பமா பாத்துக்கா போச்சு. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டு போல் இருக்க. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட 4 சாத்து சாத்தணும். அத பாத்து என் மாப்பிள்ள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா. யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதாயா எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்கதான் போகணுமா? பொன்னார் மேனியனே பூரி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே பூரி தோலை ஆரை போனே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன. இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நொத்தானே? கொன்றை ஆஹா, அணிந்தவனே. வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க 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 வர்றவங்க வாங்க உட்காருங்க. அன்பே சிவம், அன்பே சிவம். இது நம்ம வீடு தானுங்களே? இந்த உலகத்துல யாருக்கு எந்த வீடு சொந்தம் இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். யார கேட்டா திருந்துனீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமாமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு? சமையல் கட்டுல இருக்கா. மாலா காப்பி கொண்டாமா. அச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானுக்கு போட்டிருக்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு இருக்கு. போடா விளக்கண்ண. வெட்டுக்குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களேடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்டச்சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள்ள. பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள்ள சம்பளத்துலதான் குடும்பமே உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமகன் அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. ஏங்க போது நிறுத்துங்க. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கிறது தப்பு. அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? உன் புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். பொய்யுங்க. இவன் புருஷன் தான் சோம்பேறி குடிக்காரன். இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னமா ஒண்ணுமே இல்லங்கிறாரு? நீங்க நம்பலனா நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ மட்டும் என்ன, நானும் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு. போங்கடி, 2 பேர் கூட்டிட்டு வாங்க. இதோ இதுதாங்க என் புருஷன். இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான்? டேய், எங்கடா உனக்கு ஒரு கைய காணா? ஒரு தகராறுல மாமனார் கையை வெட்டி விட்டாருங்க. இது வெளியே தெரியக்கூடாது ரூமுக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள்ள, எப்படியாவது வளைச்சு போடணும்னு தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. இனிமே இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தை விட்டுருவோம். ஏன்? எனக்கு கல்யாணமே வேண்டாம். டேய், என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கற? உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன். நாகலட்சுமியா? எனக்கு பொருத்தமாவே இல்லையே. டேய், அது என் பொண்டாட்டி. உனக்கு எப்படி பொருந்து? நான் சொல்றது நவலட்சுமி. ஓஹோ, இந்த நாகலட்சுமி நவலட்சுமி எல்லாம் வேண்டாம் மாமா. எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். ஐயோ, மகாலட்சுமி என் 2வது பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். திரும்ப கேட்டா அவன் உதப்பான். உங்க மகாலட்சுமி இல்ல மாமா, நான் ஒரிஜினல் மகாலட்சுமி சொன்னேன். ஒரிஜினல் மகாலட்சுமி நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, ஒரு சொல்ல கேள்விதான். சொல்ல கேள்வி வச்சுட்டு ஏன்டா இப்படி அலையறீங்க? ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கும்னு சொல்லுங்கடா. எனக்கு ஒரு ஃபேமிலி டைப்பா வேணும். ஃபேமிலி டைப்னா எப்படி? 4-5 குழந்தைகளோட வா. நீளமான மூக்கு. நீளமான மூக்கு அது கழுகுக்கு தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அகலமான நெத்தியில அளவான பொட்டு, மூக்கு முடியுமா ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நான் எதிர்பார்க்கிறேன். Donation, sir. Green Cross Society, sir. Please, sir. Sorry, sir. Thank you. ஹலோ மேடம். மாப்ள, சிக்னல் போட்டா அவன் பின்னால இருந்து சங்கு பிடிக்கிறான்.
சீக்கிரம் வந்து வண்டியில உட்காருங்க. என்ன மாப்பிள திடீர்னு கோச்சிட்டு கார் விட்டு இறங்குறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இன்னும் 2-3 இடம் பார்ப்போம். வேண்டாம் மாமா, நான் பொண்ணை பார்த்தாச்சு. கண்ணுக்குள் உன்னைத்தான் கட்டி போட்டேன், அந்த கட்டுத்தான் காதலா. கண்ணத்தில் முத்தத்தின் சத்தம் கேட்டேன், அந்த சத்தம் தான் காதலா. வானம் பூமி ஒன்று சேரும் நேரமானது. கண்கள் ரெண்டில் இன்ப கங்கை ஈரமானது. கண்ணுக்குள் உன்னைத்தான் கட்டி போட்டேன், அந்த கட்டுத்தான் காதலா. கண்ணத்தில் முத்தத்தின் சத்தம் கேட்டேன், அந்த சத்தம் தான் காதலா. உன்னை போல பெண்ணும் இல்லை, ஊரில் இங்கு யாரும் இல்லை. தேடி போன தெய்வம் இங்கு நேரில் வந்தது. உன்னை நானும் பார்த்ததில்லை, பார்த்த பின்பு தூக்கம் இல்லை. கண்கள் ரெண்டும் முந்தன் பாதையை தேடி சென்றது. மெல்ல மெல்ல கண்ணை மூடி உன்னை மட்டும் பார்க்கிறேன். சொல்ல சொல்ல தேவகானம் நெஞ்சில் என்று கேட்கிறேன். உனை திங்கள் என்பதா, குளிர் திங்கள் என்பதா? இது நீயோ அதுதானே, இனி நானும் தான். கண்ணுக்குள் உன்னைத்தான் கட்டி போட்டேன், அந்த கட்டுத்தான் காதலா. கண்ணத்தில் முத்தத்தின் சத்தம் கேட்டேன், அந்த சத்தம் தான் காதலா. கோடை நாளில் தென்றல் வேண்டும், வாடை நாளில் தீயும் வேண்டும். உன்னில் அந்த ரெண்டும் கண்டேன், என்ன விந்தையோ. அள்ளி கொள்ள அன்னை வேண்டும், துள்ளி செல்ல பிள்ளை வேண்டும். பெண்ணில் இந்த ரெண்டும் கண்டேன், என்ன விந்தையோ. போக போக போகும் வானம், நாமும் கூட போகலாம். பாட பாட தோன்றும் ராகம், நாமும் கொஞ்சம் பாடலாம். சுகராகம் மென்மைதான், அது என்றும் உண்மைதான். எது ராகம் எது பாவம், அதை பார்ப்போமா? கண்ணுக்குள் உன்னைத்தான் கட்டி போட்டேன், அந்த கட்டுத்தான் காதலா. அடட கன்னத்தில் முத்தத்தின் சத்தம் கேட்டேன், அந்த சத்தம்தான் காதலா. வானம் பூமி ஒன்று சேரும் நேரமானது. கண்கள் ரெண்டில் இன்ப கங்கை ஈரமானது. கண்ணுக்குள் உன்னைத்தான் கட்டி போட்டேன், அந்த கட்டுத்தான் காதலா. ஆஹா கன்னத்தில் முத்தத்தின் சத்தம் கேட்டேன், அந்த சத்தம்தான் காதலா. மாப்பிள இந்த ஏரியாவிலயா பொண்ணு பார்க்க போற?
ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல. அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. டே, டே, இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பன்னீர் தெளிச்சுக்கிறோம். இப்போ நீ தெளிக்க வேண்டாம். ஏய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு போங்க. அந்த சந்தையில இருந்தா நாங்க வர்றோம். 2ஆம் நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு போங்க. குளிக்கிறியாக்க? ஆ. என்ன வர சோப்பு. நீ எல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுடா. ஏமா, இந்த 2ஆம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பாக்க சொல்லுவ போல இருக்கு. நீங்க அம்மா, இது என்னப்பா இருக்குது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட அது இல்லப்பா, வீடு. அட அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இனிமே இவங்கிட்ட கேட்டா நாரி போயிடும். மாப்ள, லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா, இந்த வாரி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? அந்த மாப்ள, வாங்க. டா, அந்த சோழதலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கும். மாப்ள, கவனிச்சிட்டீங்களா? மாப்ள, என்னையா வீடு இது? புறா கூண்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்துதா நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம். எங்க வீட்டுல சுவிட்ச தட்டினாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்ள. ஐயா, ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. மாமா, ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இது எடுமா. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா. இவர் யாரு? உள்ள வரலாமா? இவரு உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல, உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல, ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு? வெத்தலை போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி. அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி. அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி. அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து. பொண்ணை பார்த்தானா? சரி. புடிச்சு போச்சா? சரி. சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி. இங்க என்ன சொரி? இத பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவருக்கு தெரியலையா? டே, முடியாதுடா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருங்களா? பொண்ணை குடுக்க போறாரா இல்லன்னா என்ன தெரியல. அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்பிள, இது தீ குளிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. ஆமா, நீங்களா கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். அரவிந்த் அசோசியேட்ஸ், இது எனக்கு தெரியுமே. இதுல நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஐயோ, அந்த கம்பெனியோட ஓனரே நான் தான். யா, ஐ அம் தி எம்டி ஆஃப் தி கம்பெனி. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி இருக்கார்ல, அவரோட செகண்ட் சன். பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு. மன்னிக்கணும், எங்களுக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேற இடம் பாருங்க. இந்தாங்க. சார், சார், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் இல்ல. தகுதிக்கு குறைவா பொண்ணு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. தகுதிக்கு அதிகமா மாப்பிள்ளை தேடுறது எங்களுக்கு நல்லது இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க எங்க பொண்ணை பணக்கார இடத்துல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதனால பின்னாடி சில பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் வராது சார். நீங்க என் பேரண்ட்ஸ் சைடுல இருந்து பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த கல்யாண பத்திரிகையை பாருங்க. என்னோட தான். இதுல எல்லாம் இருக்கு. கல்யாண பொண்ணோட பேரை தவிர அதை என்னையே எழுதி பூர்த்தி பண்ணி சொல்றாங்க அப்பா. உனக்கு பிடிச்சிருந்தா போண்டா டேய் அப்படின்ட்டாரு. இதை பார்த்தாலே தெரியல. என்னோட கல்யாண விஷயத்துல எங்க அப்பா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு சார். அப்படியே கொஞ்சம் இருங்க. இந்த பத்திரிகை பாத்தீங்களா? உங்க பத்திரிகை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி பத்திரிகை. இந்த மாப்பிளையும் உங்களை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி மாப்பிளை. இந்த அற்கால என் மூத்த பொண்ணு, அவளை இங்கதான் கட்டி கொடுத்தேன். அந்த மாப்பிளை இப்படித்தான்
உங்களை மாதிரி நேர வீட்டுக்கு வந்து நானும் உங்க பொண்ணு மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிவீங்கன்னு சம்பந்தம் பேசினா. போற இடம் பெரிய இடமாச்சே, நல்லா வச்சுக்குவான்னு கட்டி கொடுத்தேன். இப்ப என்னாச்சு? அவ வாழ வட்டி வந்து நிக்கிறா. சோ சாரி சார். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பணம் தான். அந்த பண திமிர்னாலதான் கட்டின பொண்டாட்டினோட பார்க்காம என் பொண்ணை குடும்பப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திட்டான். வீணா அடம் பிடிக்காம மரியாதையா அதுல ஒரு கையெழுத்து போடுறீ. முடியாது. போட மாட்டேன். இனிமேல் உனக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. புரியல? கோர்ட்டுக்கே போகாம உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்ப போறேன். வேண்டாங்க, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களையும் நம்பி வந்தவன். உன்னை யாரு நம்ப சொன்னது? ஏதோ லவ் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. இது வரைக்கும் ஏசி, டிவி, கார், மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் வசதியா வாழ்ந்துட்டல. போதும், போய் சார். நான் எங்க போனோம்? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ உன்ன மாதிரி இல்ல, வசதியானவ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுத்து அனுப்புறேன். நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். இன்னைக்கு சம்மதிக்கிறேன்டி. மாப்பிள, வேணாம், சொன்னா கேளுங்க. நோ. ச்சே. நீ ஒரு ஆம்பளை ஐயா, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் நடந்துக்கிற விதமா ஐயா இது? நீ வசதியானவன், என் பொண்ணை கண்ணியமா வச்சு பண்ணி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என் பொண்ணை கொலையே பண்ணிருப்பே ஐயா. அப்பா, அக்காவுக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையாப்பா? வாணி, டேய், அவ பேரை சொல்லி கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, உங்ககிட்ட இங்க என்னடா பேச்சு? நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன். தாராளமா போய் சந்திச்சுக்க. ஆனா இங்க வந்து ஏதாவது கலாடா பண்ணின, என்கிட்ட இருக்கிற வசதிக்கு குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன். ஜாகிரதை. நியாயம் ஐயா. உங்ககிட்ட பணம் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். பாத்திரம் இருந்து பிச்சை எடு, விரலுக்கு தக்க வீக்க வேணும்னு சொல்லுவாங்க. நாங்க தான் அந்த பணம் என் பொண்ணை என்ன பாடுபடுத்திச்சு தெரியுமா? அதுவே என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நடுத்தர மாப்பிளைய பார்த்து கொடுத்திருந்தா சொக்காய பிடிச்சு 4 வார்த்தை கேட்டிருப்பேன். இவன் துப்பாக்கியில காட்டுறான். எங்க இருந்து அந்த திமிரு, பணம், பண கொழுப்பு? நான் அந்த மாதிரி இல்ல சார். சும்மாரியா? உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்தேன். அப்பா, நீ பேசாம டொனேஷனாலே எல்லாரும் 5 10 தான் போடுவாங்க. ஆனா இவர் 500 ரூபாய் போடும்போதே நான் நினைச்சேன் இவர் எதுக்கோ வலை விரிக்கிறாருன்னு. இப்பதான் புரியுது அது எதுக்குன்னு. ஹலோ, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. I am a responsible manager of a reputed concern, not a roadside loafer. என்ன சார் இவங்க இப்படி? இந்த பாருங்க, நாங்க பாதிக்கப்பட்டவங்க. எங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவங்க தான் தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி என்ன தோணுங்க, இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். சரி, எல்லாரும் ரொம்ப இமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஏம்மா, நான் பேசுனது சரிதானே? என்னடா அது வசதியான மாப்பிளையை தட்டி கழிச்சான்னு நினைச்சிட்டியா? இல்லப்பா, நீங்க இப்படி பேசலனாதான் நான் தப்பா நினைச்சிருப்பேன். என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே. அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு. பார்த்தோன்னு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். ஐ மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா இது, தேவலோகத்திலிருந்து தேவதையே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்திருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்ள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது? பின்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துல 2 மாசம் குழந்தை இருக்கிற. என்னமா அது மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே. இது குழந்தை இல்ல, முறுக்கு, சீடை, உருண்டை. உன்னை யார் முதல்ல ரூம்குள்ள விட்டது? என்ன மாப்பிள, ஏன் ரூம் ஒரு ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம். மாமா, போங்க. இப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்பி போடுவேன். உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல? சரியான தின்னி குடும்பம் போல. மாப்பிள, தின்னு குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்க கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணை விட்டு தைலம் சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி. மாப்பிள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையே, இந்த பொண்ணு ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஓடுனது இல்ல, மூக்குல விரல விட்டதும் இல்ல.
அப்பா மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டனா பாரு.